வணக்கம் தமிழ்நாடு. இந்த அழகான புத்தமுதிய காலை நேரத்துல செய்தி திருவிழாவுக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. எனக்கு ரெசிபி இருக்காரு. இந்த நேரத்துல இன்னைக்கு நாளோட முக்கியமான செய்திகள் மட்டும் இல்லாம எந்தெந்த செய்திகள் அடுத்த நாளோட முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியா மாறப்போகுது அப்படிங்கறத பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். சின்ன பசங்க தயாரிச்ச செயற்கைக்கோள் விண்ணுக்கு போயிருச்சு. இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும். அது எப்படி போவாங்க? என்ன இருந்தாலும் நீங்க எங்களோட கோரிக்கையை கேட்கல, அதனால சொல்லிருச்சுங்க. இன்னைக்குள்ள நீங்க கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் ஆகணும்னு. பரவாயில்ல, நாங்க தடையை மீறி போராட்டம் நடத்துவோம், எங்களோட கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லிருக்கோம். நாங்க 7500 ரூபாய் ஊதியத்துக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க போறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆமா, இது அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடு இன்று மாலையுடன் முடிகிறது. இது தொடர்பாக திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தாஸ், தமிழக அரசு தங்கள் கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என நேற்று அறிவித்திருந்தார். இதற்கிடையே தடையை மீறி போராட்டம் மேற்கொண்டு வரும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் போராட்டங்களில் ஈடுபடுவது அரசு ஊழியர் நன்னடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும், இதனால் தேர்வுகளும் மாணவர்களை தயார் செய்தல் உள்ளிட்ட பணிகளும் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் பங்கேற்கும் நோக்கத்துடன் விடுப்பு எடுப்பது விதிமீறல் என்றும், நோ ஒர்க் நோ பே என்ற விதியின் அடிப்படையில் காரணங்கள் இல்லாமல் விடுப்பு எடுத்தால் இடைநீக்கம், ஊதிய பிடிப்பு உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று ஆசிரியர்கள் உடனே பணிக்கு திரும்புமாறு எச்சரித்துள்ள அவர் 7500 ரூபாய் ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து வகுப்புகளை தொடரவும் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே திருவண்ணாமலை அண்ணா சிலையில் இருந்து பெரியார் சிலை வரை ஊர்வலமாக சென்ற ஆசிரியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் 75 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மிஞ்சிட்டாரோ? நீங்க தமிழகத்துக்கான தொழில் முதலீட வாங்குறதுல சொல்ல வரீங்க? ஆமா, 2 லட்சம் கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க, 3 லட்சம் கோடி தாண்டிடுச்சுங்க. ஆமா, சரி, இதுல போட்ட ஒப்பந்தங்கள்லாம் எப்போ வருமான்னு கேக்குறீங்களா? போட்ட ஒப்பந்தங்கள் வருமா வராதான் தெரிஞ்சுக்க எந்தெந்த நிறுவனங்கள் என்னென்ன ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை பத்தி பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிபிசிஎல் நிறுவனம் நாகை மாவட்டத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க 27,400 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. நெய்வேலி நிலக்கரி கழகம் 23,800 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்க பணிகளுக்காக அதானி குழுமம் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. ஹுண்டாய் நிறுவனம் விரிவாக்கத்திற்கு 7,000 கோடி ரூபாயை முதலீடு செய்வதுடன் தமிழகத்தில் மின்சார கார் உற்பத்தியை தொடங்க உள்ளது. எம்ஆர்எஃப் நிறுவனம் பெரம்பலூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் தொழில் விரிவாக்கத்திற்கு 3,100 கோடி ரூபாயை முதலீடு செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது. செல்போன் உற்பத்தி நிறுவனமான ஃபாக்ஸ்கான் 2,500 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் பிரீமியம் பிராண்ட் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை தொடங்க இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் கார் தயாரிப்பு நிறுவனமான PSA திருவள்ளூரில் பெக்யூட் கார்களை உற்பத்தி செய்யும் வகையில் 1,250 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இது தவிர அமெரிக்காவின் TPI காம்போசிட்ஸ் நிறுவனம் காற்றாலைகளுக்கான விசிறிகளை தயாரிக்கவும், பின்லாந்தின் செல்கம் மற்றும் சீனாவின் லக்ஷர் நிறுவனங்கள் மின்னணு துறையிலும் முதலீடு செய்ய வந்துள்ளன. தமிழகத்தில் ஏற்கனவே இயங்கி வரும் ஜெயின்கோபின், ராம்கோ, டிவிஎஸ், ஜம்பிளாட்ஸ், அதானி, ஹூண்டாய் நிறுவனங்கள் தங்களது ஆலைகளை விரிவாக்கம் செய்யவும் முன்வந்துள்ளன. சரி சிபி, யார் யாரெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எதெல்லாம் வரலாம் அப்படிங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்படி ஒரு முதலீடு இருக்கு, ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அதுல வேலை வாய்ப்புங்கிறது தானே முக்கியம். 10 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு இதுல தெரிய வந்திருக்கு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்ம தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுலதான் அதை சொல்லியிருக்காரு. தமிழகத்துடைய வளர்ச்சி இதுல இருந்து தெளிவா தெரியுது. எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்? கிட்டத்தட்ட 10,50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னும்
ஏற்கனவே முதலீடு பண்ணவங்கள தொடர்ச்சியா இங்க வரதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம் அந்த நிறுவனங்கள்? அந்த முதலீட்டாளருக்கு என்னென்ன வசதி வேணுமோ அத்தனை விஷயம் அரசு செய்து கொடுக்கிறது. ஒரு அழகான வார்த்தை, மாயமான் காட்சி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட பத்தி விமர்சிச்சார். ஆமா, மாயமான் காட்சி. போன வாட்டி ஒரு மாய குதிரை வந்து போன உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அந்த ஸ்டேஜ்ல நடனமானுச்சுல, இப்ப அதை வந்து இந்த மாயமான் காட்சின்னு வர்ணிக்கிறாரு. ஏன் வர்ணிக்கிறாரு, எதுக்காக அதை சொல்றாருன்னு பார்க்கலாம். உலக முதலீட்டாளர் மாநாடு குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டை அதிமுக தேர்தல் மாநாடாக மாற்றி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2015ஆம் ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவை காணல் நீராகி போனதாக சாடியுள்ளார். இந்தியாவில் அந்நிய முதலீடுகளில் 0.79 விழுக்காட்டை மட்டுமே தமிழகம் பெற்றிருப்பதாக கூறியுள்ள ஸ்டாலின், தற்போது போடப்பட்டுள்ள 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் முழு விவரங்களும் வெளிவந்த பிறகுதான் அவை செயல் வடிவத்திற்கானதா அல்லது அலங்கார புலுகுக்கானதா என்பதை தெரியவரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டாவோஸில் 2019ஆம் ஆண்டில் உலக பொருளாதார அமைப்பின் கூட்டம் நடைபெறும் நேரத்தில் சர்வதேச முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் என்று தெரிந்தும் நடத்தப்பட்ட இந்த 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு மாயமான் காட்சி என்பது மட்டுமே உண்மை என்றும் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நீங்க வந்து 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வாங்க, 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுங்க, இன்னொரு பக்கம் மாயமான் காட்சின்லாம் கூட சொல்லுங்க. எங்களுக்கு அங்க பிடிச்சது என்ன தெரியுமா? சொல்லுங்க. அஜித் உருவாக்குன. சரி, உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் அஜித்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஆமா. சோ அதை நம்ம காட்டுறதுக்கு முன்ன அஜித் வந்து MIT மாணவர்களோடு சேர்ந்து ஒரு ட்ரோன் ஒன்று உருவாக்கினாங்க. ஆமா. சோ அதை வந்து பெரிய அளவுல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கான். அதை பத்தி பார்க்கலாம். நடிகர் அஜித் நடிப்பு மட்டுமல்லாமல் பைக் ரேஸ், கார் ரேஸ், ரிமோட் மூலம் இயங்கும் குட்டி விமானங்களை தயாரிப்பதிலும் ஆர்வமுடையவர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடிகர் அஜித்தை தொழில்நுட்ப வழிகாட்டியாக கொண்ட தக்ஷா மாணவர் குழு இந்தியாவில் முதல் முறையாக வானில் பறக்கும் ஏர் டாக்ஸியை தயாரித்து சாதனை படைத்தது. இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தக்ஷா குழு வடிவமைத்த பெரிய வடிவிலான ட்ரோன் டாக்ஸி காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. 70 கிலோ எடை கொண்ட இந்த ட்ரோன் டாக்ஸி 2 பேரை தூக்கிச் செல்லும் திறன் வாய்ந்தது. அவசர காலத்தில் இந்த ட்ரோனை ஆம்புலன்ஸாக பயன்படுத்தி பொதுமக்களை காப்பாற்ற முடியும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ப்ராஜெக்ட் தான் ட்ரோன் டாக்ஸி. இது வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஃபியூச்சரில் பப்ளிக்கோட லைஃப்ஸை சேவ் பண்ணுறதுக்காக ட்ரோன் ஆம்புலன்ஸாக வெளில எடுத்துகிட்டு வர போகிறோம். ட்ரோன் ஆம்புலன்ஸாக எடுத்துகிட்டு வரதுனால என்னன்னா, ரோட்வேஸில் பப்ளிக்கு அவங்களுக்கு ஏதாவது எதுனா கூட ஆம்புலன்ஸ் போய் எடுத்துகிட்டு போகிறப்ப டிராஃபிக்கில் எதுவும் பண்ண முடியும். அதனால் ஏர் டாக்ஸியை யூஸ் பண்ணி அவங்கள சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட இதை ஃப்ளை பண்ணி பர்மிட்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா மேபி ஃபியூச்சரில் நிறைய ஹியூமன்ஸோட லைஃப் சேவ் பண்ணலாம். 20 கிலோமீட்டர் சுற்றளவில் எளிதாக பறந்து செல்லும் வகையில் ட்ரோன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிக்கு வைத்துள்ள நிலையில் தக்ஷா குழுவின் மாணவர்கள் உருவாக்கியுள்ள ட்ரோன் டாக்ஸி அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நிறைய உள்ள பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்லேருந்து அண்ட் தென் ஜப்பான்லேருந்து சைனீஸ் கூட உள்ளே வந்து நிறைய பேசிட்டு போயிருக்காங்க. மெயின்லி ஃபார் ட்ரோன் டாக்ஸி தான் இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது துபாயில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இது லைவில் இருக்குது. மற்றபடி எல்லாருமே R&Dயில் தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் இது வெயிட் பார்த்தீங்கன்னா 90 kg வரைக்கும் இப்போ வரைக்கும் we can lift it with 40 minutes of endurance and 200 meters of height. இது முழுமையாக தானியங்கி முறையில் இயக்கப்படக்கூடியது. இதில் 2 பேர் அமர்ந்து செல்லலாம். இதை தானாக எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அது தானாக அழைத்து செல்லும். குறிப்பாக இந்த ட்ரோன் டாக்ஸியை பொறுத்தவரை GPS நேவிகேஷன் முறையில் இந்த ட்ரோன் டாக்ஸி என்பது செயல்பட தொடங்கும். நாளடைவில் இது அரசு அனுமதி அளித்த பிறகு முழுமையாக இது மருத்துவ பர்பஸ்க்காக இது வந்து பயன்படுத்தப்படும். குறிப்பாக ஏர் ஆம்புலன்ஸாக இது பயன்படுத்தப்படும் என இதை உருவாக்கிய மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் எஸ். என். செந்திலுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. முதலீட்டாளர் மாநாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நடிகருடைய உதவியுடன் மாணவர்களோட கடும் உழைப்புல உருவாக்கப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் வந்து எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். சரி சிபி, பொதுவா நம்ம போடுறோம் இல்லையா ஸ்பெக்ஸ் கண்ணாடி,
இந்த அது வந்து எதுல உருவாக்குவாங்க? இது என்ன பாலிகார்பனேட், பாலிஎத்தனால், இதெல்லாம் நிறைய ஃபைபர் இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? சரி, இதே கண்ணாடியை நம்ம மரத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? வுட்ல கண்ணாடி மரத்துல தொங்க விடுறது கேக்குறீங்களா? கண்ணாடியோட ஃப்ரேமே மரத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அதை உலக முதலீட்டாளர் மாநாட்டில் யாரோ பண்ணியிருக்காங்க. யாருப்பா அது? கண்ணாடி அப்படின்றது எல்லாருக்குமே இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னைக்கு வெவ்வேறு மெட்டீரியலில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டீல், அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மெட்டீரியல், பாலிமர், பிளாஸ்டிக் அப்படின்ற நிறைய வெரைட்டிஸ் வருது. ஆனால் அதில் ஒரு மாற்றம் அப்படின்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கோட இது வந்திருக்கு, இந்த ஸ்டால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருட்களை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலமாக R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இதை எப்படி கொண்டு வர முடியும், எப்படி கன்சியூமருக்கு ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணாடி முழுக்க டீக், அதாவது மரத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே கஸ்டமைஸ்டு, உங்களுக்கு என்ன இதில் தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் வடிவமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டீக் மட்டும் இல்லாமல் ரோஸ் வுட் அப்படின்ற நிறைய வெரைட்டியில் கிடைக்குது. இதை போட்டு பார்க்கும்போது வழக்கமாக நான் கண்ணாடி உபயோகப்படுத்துகிற பழக்கம் எனக்கு இருக்குது. ஆனால் போட்டு பார்க்கும்போது ஒரு வெயிட்லெஸ், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, வெயிட்லெஸ், 1 இயர் வாரண்டியோடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான கான்செப்டோடு வந்திருக்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த விஷயமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், அதாவது கையால் செய்யக்கூடிய கலைப்பொருட்கள் இருக்குது. நமக்கு கொடுக்கக்கூடிய டிசைன்ஸ் அடிப்படையில் இவங்க இதை பண்ணி கொடுக்குறாங்க. இதில் ஒரு சில தருணங்களில், ஒரு சில இடங்களில் அவங்க நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க, லேசஸ் கட்டிங் பயன்படுத்துகிறாங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை இவங்க தயாரித்து தரத்துக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேம்ப் வால், அதாவது விளக்குகள் வைக்கக்கூடிய இந்த மாதிரி அலமாரி, ரொம்ப அழகான அலமாரிகளையும் அவங்க தயாரிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இனி என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆமா, அதாவது மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கலாம். ஆமா, மக்களவை தேர்தல் எப்படி நடக்க போகுது, முடிவுகள்லாம் என்னவா அமைய போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா, அது பத்தி நேத்து வந்து ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்கு. யார் கருத்து கணிப்பு நடத்தினா அதுல என்ன முடிவுகள் வெளியாயிருக்கு? ஏபிபி நியூஸ் சிவோட்டஸ் கருத்து கணிப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 543 இடங்களில் ஆட்சியமைக்க தேவையான 272 இடங்கள் எந்த கூட்டணிக்கும் கிடைக்காது என தெரிகிறது. அதிகபட்சமாக பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 233 இடங்கள் என்றும், காங்கிரஸ் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு 167 இடங்கள் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகள் 143 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மொத்தமுள்ள 39 இடங்களிலும் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 42 இடங்களில் 34 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 இடங்களில் பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி கூட்டணிக்கு 51 இடங்களும், பாரதிய ஜனதாவிற்கு 22 இடங்களும் கிடைக்கக்கூடும். மொத்தத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, பிஜு ஜனதா தளம் கட்சிகளின் ஆதரவு தேவைப்பட வாய்ப்புள்ளது. அதே நேரம் திரிணாமுல், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, இடதுசாரிகள் ஆதரித்தால் கூட காங்கிரஸ் கூட்டணியால் ஆட்சி அமைக்க முடியாது என இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் சிபி. கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்ல. ஆமா, சின்ன இடைவெளிக்கு வரை பார்க்கலாம். வணக்கம் தமிழ்நாடு தொடர்கிறது. நம்ம நாட்டுல என்ன சம்பவம் நடந்தாலும் சிபிஐ என்கொயரி பண்ணணும், சிபிஐ விசாரிக்கணும்னு ஏன் கேக்குறாங்க? ஏன்னா அவங்க எந்த ஒரு விசாரணைனாலும் திறமையா பண்ணுவாங்க, தெளிவா இருக்கும். அதே சமயம் யார் மேல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் போய் வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா பண்ணுவாங்க. ரொம்ப திறமையா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நேத்து அப்படி ஒரு திறமையான விசாரணை மும்பைல நடந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம். வீடியோகான் நிறுவனத்தின் கடன் மோசடி வழக்கில் மும்பையில் உள்ள சம்பந்தமே இல்லாத அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் நாள் முழுவதும் சோதனையிட்டு சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வீடியோகான் நிறுவனத்திற்கு 1875 கோடி ரூபாய் கடன் வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக ஐசிஐசிஐ முன்னாள் தலைவர் சாந்தா கோச்சர், அவரது கணவர் மற்றும் வீடியோகான் நிறுவனம் மீது நேற்று சிபிஐ கிரிமினல் வழக்கு பதிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து மும்பை உட்பட வீடியோகான் தொடர்பான நிறுவனங்களில் சோதனை நடைபெற்றது. அதில் மும்பையில் நாரிமன் பாயிண்டில் உள்ள மிட்டல் கோர்ட் வளாகத்தில்
வளாகத்தின் 17வது மாடியில் இருக்கும் வீடியோகான் அலுவலகமும் தப்பவில்லை. அந்த அலுவலகத்தின் சி பிரிவில் உள்ள வீடியோகான் சார்ந்த நிறுவனங்களில் நாள் முழுவதும் சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டனர். யாரையும் உள்ளே கூட அனுமதிக்கவில்லை. இப்படி கடுமையான சோதனை நடத்திய பின்பு வழக்கில் பதியப்பட்ட வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அந்த சி பிரிவில் செயல்படாதது தெரியவந்துள்ளது. குற்றச்சாட்டிற்கு உள்ளான அந்த அலுவலகம் அதே மாடியின் பி பிரிவில் இருந்திருக்கிறது. அதற்கு பெயர் பலகை கூட இல்லாமல் ஸ்கெட்ச் பேனாவால் எழுதப்பட்ட பெயருடன் அது செயல்பட்டு வந்துள்ளது. அது தெரியாமல் சம்பந்தமே இல்லாத வீடியோகானின் மற்ற துணை நிறுவனங்கள் உள்ள சி பிரிவில் நாள் முழுவதும் சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டு சென்றுள்ளனர். இவர் மீதுதான் ஆந்திராவைச் சேர்ந்த பிரபாவதி என்ற பெண் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். பானுபிரியாவின் சென்னை வீட்டில் தமது 14 வயது மகள் வேலை செய்து வருவதாகவும் அவருக்கு சம்பளம் கொடுக்காமல் அடிமை போல் நடத்தி பானுபிரியா கொடுமைப்படுத்தி வருவதாகவும் பிரபாவதி கூறியுள்ளார். సార్ పాపని దాచేసారు 3 గంటలు ఇవ్వలేదండి, పాపని పంపించలేదు. అట్లా బొల్లు అంటించేసారంటే ఇక్కడ పాపను కొడేసి వాళ్ళ అమ్మగారు భానుప్రియ గారు అమ్మగారు చేశారు సార్. చేస్తే గోపాలకృష్ణ గారు బ్యాగ్ ఆయన తేవాలండి. అదే ఇది ఆ డ్రైవర్ ఉంటాడండి, ఆయన మేము వెళ్ళేటప్పుడు అడ్రస్ తెలియదండి, ఆయనే తీసుకెళ్లాలండి. బ్యాగ్ తెచ్చి లోపడెట్టమ్మా అన్నారు సార్. అంటే దొంగతనం కేసు కింద మిమ్మల్ని బుక్ చేసేస్తా, మీ పిల్లని కానీ తీసుకెళ్తాను బెదిరించేసి భానుప్రియ గారు అన్నయ్యండి. ஆனால் இந்த பெண் கூறும் புகார்களை நடிகை பானுபிரியா மறுத்துள்ளார். வீட்டில் வைத்திருந்த 1.5 லட்சம் பணம், நகை, ஐபேட் மற்றும் கை கடிகாரத்தை சிறுமி திருடிவிட்டதாகவும் அதனை திரும்ப கொடுக்குமாறு வலியுறுத்தியதால் சிறுமியின் தாய் நாடகமாடுவதாகவும் விளக்கமளித்துள்ளார். ஐபேடும் கேமராவும் வாட்சஸும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் கொடுத்தா என் பொண்ணு, நகையும் பணமும் எடுக்கலை நாங்கள் அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவீங்க, உண்மையாக அது கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும், உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போயிட்டு நான் வந்து அதை கொடுத்துட்டு என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. போயிட்டு அங்கே போய் யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. கம்ப்ளைண்ட் சாவல்கோட்டா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நகை, பணம் திருடுபற்றி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டாம் என சிறுமியும் அவரது தாயாரும் கண்ணீர் மல்க கூறியதால் தான் அப்போதே தாம் புகார் அளிக்கவில்லை என்றும் பானுபிரியா கூறியுள்ளார். சிபி, இப்போ இருக்கிற மாணவர்களா இப்போ நீட் தேர்வு வர இருக்கு, அதனால அதுக்காக இப்போ நிறைய ரெடியாக ஆரம்பிச்சாங்க. ஆமா, நீட், ஜேடபிள்யூ இதுக்கெல்லாம் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. மாணவர்கள் பெற்றோர்களுடைய இந்த அதீத ஆசைன்னு சொல்லலாம், அடிப்படையான ஆசை தான். ஆனா இந்த ஆசையை சில தனியார் பயிற்சி மையங்கள் முதலீடா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க லாபம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, பள்ளிகளுக்கும் அந்த எண்ணம் இருக்கு, தனியார் பள்ளிகளுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நெய்வேலியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி தான் சொல்ல வர்றோம். நெய்வேலியில ஒரு தனியார் பயிற்சி மையம் ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சில தனியார் பள்ளிகள்லேருந்து மாணவர்களை அந்த பள்ளிக்கு கூட்டிட்டு வந்து, அந்த பயிற்சி மையத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்க காலையில 7 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ராக்ஸி ரெடி பண்றாங்க, அதாவது மாணவர்கள் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான வருகை பதிவேட்டிலையும் முறைகேட்டில் ஈடுபடுறாங்க. அது சார்ந்த சில பிரத்யேகமான தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். மருத்துவம், பொறியியல் போன்ற உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் +1, +2 படிக்கும் பொழுதே அதற்காக தயாராக தொடங்குகின்றனர். அதாவது இந்த படிப்புகளை தரம் வாய்ந்த கல்லூரிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ பயில போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்பதால் பள்ளி கல்வியுடன் சேர்த்து போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியையும் பெற்று வருகின்றனர். வசதி படைத்தவர்கள் பள்ளி வகுப்பு முடிந்தவுடன் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்கின்றனர். அரசு பள்ளிகளில் சனி, ஞாயிறுகளில் அதற்கான சிறப்பு பயிற்சிகள் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள தனியார் பயிற்சி நிறுவனம் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் +1, +2 மாணவர்களுக்கு IIT, JEE மற்றும் நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவது தெரிய வந்துள்ளது. இங்கு பயிலும் மாணவர்கள் அனைவரும் விருத்தாச்சலம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் படித்து வருபவர்கள். இவர்கள் வேறு பள்ளியில் படிப்பது போன்று போலியான வருகை பதிவேட்டை உருவாக்கி தனியார் பயிற்சி நிறுவனம் இந்த செயலில் ஈடுபட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை நடத்தப்படும் இந்த பயிற்சிக்காக தலா ஒரு மாணவரிடம் 1.5 லட்சம் முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது.
இங்கே காலேஜில் +1 +2 வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலாக எடுத்து கிளாஸ் எடுத்து படிக்கிறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி நடத்துவாங்க, அவ்வளோதான். ஆமாம், வேறு எதுவும் கிளாஸ் தான் 1,60,000. இது பற்றி தகவல் அறிந்து நேரில் சென்று விசாரணை நடத்திய வடலூர் கல்வி மாவட்ட அலுவலர் திருமுருகன் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க அந்நிறுவனத்திற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஆவணங்களை சரிபார்த்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் விதி மீறல்கள் நடைபெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் கூறியுள்ளார். எக்ஸாம் எழுத முடியலன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்து என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் 1008 வழி இருக்குது சார். சிஓ கேட்டதுக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. சார் இது மாதிரி பண்ணுறோம், நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். முழுமையாக அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் தான் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நடத்துகிற நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது சார். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல், கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அவர்களது பள்ளி நேரத்தில் வேறு எந்த பயிற்சியும் அளிக்கக்கூடாது. அப்படி இருக்கையில் பயிற்சி வகுப்புக்கு உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா, பள்ளி போன்று நடைபெறுகிறதா என்பது பற்றி விளக்கம் அளிக்க தனியார் பயிற்சி நிறுவனம் மறுத்து வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் பிரேமானந்த். கேள்வி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கேள்விகளுக்கு இயக்குனர் கரு பழனியப்பன் பதில் அளிச்சிருக்காரு. அது இன்னைக்கு காலையில 9 மணிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியில பார்க்கலாம். சரி, இந்த நேரத்தில் நம்ம கஜா புயலால் டெல்டா பகுதி விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அரசு மீட்பு நிவாரணம் அப்படின்றத இனிமேல் செஞ்சுக்கிட்டுலாம் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருக்குது. விவசாயிகள் ஒரு பெரிய ஆதாரமாக எப்படியாவது மேலிருந்து வந்துடும் நம்பிட்டு இருந்தது அவங்க போட்டிருந்த நெல் தான் விளைச்சலை கொடுத்துருச்சு. இன்னைக்கு அதுலேயுமே கல் விழுந்திருக்கு. ஆமா, ஒரு பெரிய பேரிடிலிருந்து நம்ம எப்படியாவது இது மூலமா தப்பிக்கலாம் நினைச்ச விவசாயிகளுக்கு இதுவும் ஒரு இழப்பாதான் மாறி இருக்கு. நெல்லாம் கொள்முதல் செய்யப்படவே இல்லை, கொள்முதல் நிலையங்கள்லாம் திறக்கப்படவே இல்லை. அதனால நெல் அடிமாட்டு விலைக்கு தனியாட்ட விற்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். பருவமழை பற்றாக்குறை, வறட்சி, தாமதமாக கிடைத்த காவிரி நீர், கஜா புயல் என அடுத்தடுத்து இன்னல்களை சந்தித்த நாகை மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடியை முடித்து அறுவடையை தொடங்கியுள்ளனர். ஆனால் கஜா புயலால் சேதமடைந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் செய்வதறியாமல் தவிக்கின்றனர். நாகை மாவட்டத்தில் உள்ள 216 நெல் கொள்முதல் நிலையங்களில் 100 கொள்முதல் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறது மாவட்ட நிர்வாகம். ஆனால் 50க்கும் குறைவான கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். உடனடியாக வந்துட்டு நேரடி நெல்கொள்முதல் திறக்கிறதுக்கு அரசாணை வெளியிடப்படும் ஆணை வெறும் அரசாணையாக தான் இருக்க ஒழிஞ்சு எதுவுமே திறக்கப்படவே இல்லை. முதல் கட்டம் 25, 2ஆம் கட்டம் 25. நாகை மாவட்டத்தில் மொத்தம் 175 விவசாய நேரடி நெல்கொள்முதலுக்கு தற்காலிக நிரந்தரம் இருக்கு. நிரந்தரமாக உள்ளதை திறக்கவே இல்லை. திறந்த ஒரு அறிவிப்பு மட்டும் தான் கொடுத்தாங்க. கீழ்வேளூர், வேதாரண்யம், கீழையூர், திருப்பூண்டி, திருக்குவளை பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடியே கிடக்கின்றன. திறக்கப்பட்ட ஒரு சில நெல் கொள்முதல் நிலையங்களும் மேற்கூரைகள் சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. இதனால் மழை பெய்தால் அனைத்தும் நனைந்து முளைத்துவிடும் என அச்சத்தில் காத்து கிடக்கின்றனர் விவசாயிகள். ஈரப்பதம் சரியாக இருந்தும் சில அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக கூறும் விவசாயிகள் 17% ஈரப்பதத்தை தளர்த்தி 20% உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டில் கூட விற்காதுக்கு இடம் கிடையாது. எல்லா வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. இடிஞ்சு தண்ணில் நின்று வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வச்சிருக்கோம். இதுக்கு வீரபதம் போட்டு 17 கேட்குறாங்க. அதே நேரத்தில் இந்த நெல் இருக்கிற இடம் எல்லாத்தையும் வாங்கி அடிக்கிருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பும் இல்லை. அது ஒழுங்கா மழை பெஞ்சா கொடன்னு எல்லாம் முளைச்சி தான் போகும். அதுக்கான ஏற்பாடும் இல்லை. விவசாயம் ஒன்றரை விளைஞ்சதையும் கொண்டாந்து சேர்த்து கொண்டாந்து இஞ்சையும் காய வச்சு இஞ்சையும் கூலி கொடுத்து ஈரப்பதத்தை கொஞ்சம் தளர்த்துனாங்கன்னா கொஞ்சம் தேவலாம். அதனால தேங்கி இருக்குது. மூட்டை 4 நாளாக 5 நாளாக போட முடியாமல் உட்காந்துருக்குறோம். இது ஒருபுறம் இருக்க, கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததை சாதகமாக்கிக் கொள்ளும் தனியார் வியாபாரிகள் அடிமாட்டு விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்து வருகின்றனர். வேறு வழியின்றி இடுபொருட்களுக்கான கூலி கூட கிடைக்காத விலைக்கு விற்கும் சூழலுக்கு விவசாயிகளும் தள்ளப்பட்டுள்ளனர். விவசாயம் பண்ணி அறுத்து கஷ்டப்பட்டு மிஷின் வச்சு ஆள் எடுக்காமல் மிஷின் வச்சு அறுத்து நெல் போடுறோம். நேரடி கொள்முதல் திறந்து எங்கள் ஊரில் கட்டியிருந்தோம், திறக்காதனால நான் வெளியாட்டு நெல் போடுறோம். மூட்டைக்கு முன்னூறு நட்டத்துக்கு போடுறோம் நாங்கள். ஏன்னா இது நெல் கொண்டாக்கா 300 கூட உடைச்சிருக்கோம். ஒரு 80 மூட்டை இருக்கும். 3 மூட்டைக்கும் 824 கிடச்சிருக்கும். கிடைக்காம போயிட்டு அவ்வளோதான்.
புயல் பாதித்த சில நாட்கள் வரை மீட்புப் பணிகளில் கவனம் செலுத்திய அதிகாரிகள் பின்பு கண்டுகொள்ளாததால் நெல் கொள்முதல் நிலையங்களில் சீரமைக்கப்படாமலேயே உள்ளதாக நாகை மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் சகாதேவன். சின்ன தம்பியை பிடிச்சிட்டாங்களா? ஆமா, சின்ன தம்பின்னு அவங்க ஏதாவது படத்தை பத்தி யோசிச்சிட போறாங்க. அப்படிலாம் இல்ல, சின்ன தம்பி யானையை பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்துல விநாயகனையும் பிடிச்சாங்க. ஆமா, ஆனா என்ன கொடுமைனா விளைநிலங்களை யானைகள் சேதப்படுத்துதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் போக வழி இல்லாம அதோட பகுதிகளை ஆக்கிரமிச்சனால அதெல்லாம் நடக்குது. ஸோ எப்படி இந்த யானையை பிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். கோவை மாவட்டம் சோமையனூரில் விவசாய நிலங்களை சின்னத்தம்பி என்ற காட்டு யானை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் அதை பிடித்து வனப்பகுதிக்குள் விட விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து இன்று காலை கலில், விஜய், முதுமலை, சேரன் ஆகிய 4 கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி சின்னத்தம்பியை பிடிக்கும் முயற்சியை வனத்துறையினர் தொடங்கினர். வனத்துறை மருத்துவர் மனோகரன் தலைமையிலான மருத்துவ குழு காலை 7 மணி அளவில் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தியது. தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் யானையை பின்தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.